Good morning students. Today class la statistics la example 8.3 பார்க்க போறோம். சரிங்களாப்பா? இந்த क्वेश्चन வந்து நான் எனக்கு ஷார்ட்டா எழுதிக்கிறேன். சரிங்களாப்பா? இப்படி தான் எல்லா ஸ்டூடண்ட் எழுதணும் ஆசைப்படுறேன். சரிங்களா? Solve given that. சரிங்களா? அந்த क्वेश्चனை படிக்க போங்க. பாத்தீங்களா? அதுல ரேஞ்ச் கொடுத்துட்டாங்க. largest value கொடுத்துட்டாங்க. To find யார் கேக்குறாங்கன்னா smallest value. To find smallest value கேக்குறாங்கப்பா. இதாம அந்த क्वेश्चனோட மீனிங். சரிங்களா ரேஞ்ச் கொடுத்துட்டாங்க 13.67 ஓகேங்களா லார்ஜஸ்ட் வேல்யூ வந்து 70.08 ஓகேங்களா ஸ்மாலஸ்ட் வேல்யூ கேட்குறாங்க சரிங்களா ஐயோ ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஃபார்முலா இல்லைன்னு நினைக்காதீங்க உங்களுக்கு ரேஞ்ச் ஃபார்முலா தெரியுங்க இல்லையா ரேஞ்ச் அந்த ஃபார்முலா போடுங்க R = L - S இந்த ஒரு ஃபார்முலா ஞாபகம் இருந்தால் அவங்க எந்த மாதிரி கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ண முடியும் சரிங்களாப்பா பாருங்க 13.67 லார்ஜஸ்ட் வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 17.08 மைனஸ் எஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ தெரியாது இந்த மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ இருந்தால் ப்ளஸ் வருமா அப்போ 13 + 67 ப்ளஸ் எஸ் ஈக்குவல் டு 17.08 எஸ் ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் வேல்யூ அப்போ மைனஸ் ஆகிடுமா 17.08 மைனஸ் ஓகேவா ஏன்னா ப்ளஸ் ஆப்போசிட் மைனஸ் ஆகிடும் 13.67 அப்போ எஸ் ஈக்குவல் டு சப்ராக்ட் பண்ணிடலாம்ப்பா 17.08ல 13.67 ஓகேவா 8ல 7 பண்ணால் வந்து 1 0 போகிறதால நம்ம 10 பார் 10 ஆகிடும் ஓகேவா அப்போ என்ன வரும் இங்கே 9 ஆகிடும் ஸோ இங்கே 10ல் 6 போனால் 4 ஓகேவா 9ல் 3 பண்ணால் வரும் 6 ஏன்னா ஆல்ரெடி கொடுத்துட்டோம் இல்லையா நம்ம ரிமைண்டர் இருக்கும் 6ல் 1 பண்ணால் 5 ஓகேவாப்பா அப்போ எஸ் ஈக்குவல் டு 56.41 ஓகேலாமா அழகாக ஒரு 2 மார்க் வச்சிடலாமாப்பா இம்பார்ட்டன்ட் 2 மார்க் நம்ம ஓகேலாமா தேங்க்ஸ்